அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கைன்னா பொதுவாக படிப்பு, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மேரிட்டல் லைஃபு, உங்களுக்கான கிட்ஸு, ஹெல்த்து, வெல்த்து, இது எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ பொதுவாக பார்க்குறோம். பொதுவாகவே துலாம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எப்பயுமே இதை மறந்துடாதீங்க. சுக்கிரனுக்கு நிறைய கேரக்டர் இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் வரல. முதல்ல எப்படி இருக்கும்? ஏன்னா உங்களுடைய சுக்கிரன் தான் உங்கள் வீட்டுக்கு 8ஆம் அதிபதியாகவும் இருக்கார். நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ நீங்களே உங்களுக்கு எதிரி, இதுதான் மெயின். அப்படி பொருத்தமாக சொன்னால் அதுதான் அர்த்தம். ஆகையினால உங்களுடைய முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி எப்படி இருக்குது? எஜுகேஷன். இன்றைக்கி எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச்சு, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய எஜுகேஷன் 4ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி புதன், உங்கள் ராசி லக்ன அதிபதி சுக்கிரன், அவர் தான் 8. அப்படின்னாலே ஹையர் எஜுகேஷன் இருக்குது. ஹையர் எஜுகேஷனில் நிறைய பேருக்கு பிரேக் ஏற்பட்டு ஹையர் எஜுகேஷன் தொடரும். இதுதான் கல்வியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 4ஆம் அதிபதியாகவும் சனி இருக்கார். வாழ்க்கையில் நல்லா பெரிய லெவலில் நீங்கள் படிப்பீங்க, பட் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல நிறைய தடைகள் என்பது இயற்கையிலே இருக்கும். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம். பட் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். நல்லா எஜுகேஷனில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக நம்முடைய வருமானம், சம்பாத்தியங்கள், வேலை வாய்ப்பு. ஒரு மனிதன் சம்பாதிக்கணும்னா ஒன்று வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும். இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷன், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய 6ஆம் அதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் குரு, அவர் தான் வேலைக்குரிய கிரகம். அடுத்து 10ஆம் அதிபதி சந்திரன். ஆக வேலை உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயோ, ப்ரைவேட் செக்டர்லேயோ, எனி அதர் அஃபிட்டட் கன்சர்ன்லேயோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி யாருன்னா குரு, அவர் மீன ராசிக்குரியவர். மீனம் எப்பயுமே வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்களை சொல்வது. ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி வேலை மாற்றம், அடிக்கடி இடமாற்றம், அடிக்கடி ஊர் மாற்றம், அதுலேயுமே வெளிநாட்டு வேலை, ஆன்சைட்டுக்கான வேலை, இதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது வேலையை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா கூட மறுபடியும் வேலைக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியாக சனி பகவான் நீங்கள் பிறக்கும்போதே இருக்கார். ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். ஏன்னா சனி 5ஆம் அதிபதி, அவர் ஒரு வேலைக்குரிய முக்கியமான கிரகம். அவர் 5ஆம் அதிபதியாக இருந்தாலே வேலையில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு, வெளியேற்றப்படுவதற்கு, அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இல்லாமல் இடையிலே விஆர்எஸில் வர்றதுக்கு எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் குரு உங்களுக்கு வேலையை கொடுப்பார், சனி வேலையை கெடுப்பார். இது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பயுமே மறந்துறாங்க. 2வது உங்களுடைய 10ஆம் அதிபதியாக சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே வளரும், தேயும். வாழ்க்கையில் ஒரு அப் அண்ட் டவுன் உங்களுடைய ப்ரொஃபஷனலில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக பிஸ்னஸ். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ணணும்னா ஒன்று வேலைக்கு போகணும், அல்ல பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ்லேயே 2 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒன்று உற்பத்தி சார்ந்தது, இன்னொன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சார்ந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சார்ந்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான். சனி அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் மாஸ் ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணுற, உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓரளவுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. பட் ஒரு சேல்ஸ் அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் குரு, அவர் 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஸோ லைஃப்பில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஓரளவுக்கு கை கொடுக்கும். அந்த பிஸ்னஸ்லையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியாக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய சனி இருக்கிறதுனால உங்கள் பிஸ்னஸில் கெயின் கிடைக்கும், ஆனால் லேட்டாக கிடைக்கும். இதுதான் மெயின். அதுலேயும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்குரிய கிரகம்னு எடுத்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். அதனால் உங்களுடைய பணம் எப்பயுமே பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணணும். நல்ல லாபம் இருக்குது. அதே சமயத்தில் சனி பகவான் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. திடீர்னு நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கும், ஒரு சந்தர்ப்பத்தில் பிஸ்னஸில் நிறைய தடைகள், பிஸ்னஸே இருக்காது, அப்புறம் திரும்ப ஓடும்.
நம்ம அந்த தொழிலை பண்ணலாமா விட்டுடலாமா நினைக்கும் போது திரும்ப எகைன் நல்லா லாபம், இப்படி அப் அண்ட் டவுன் என்பது உங்களுடைய பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய மன வாழ்க்கை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி செவ்வாய், அவரே 2ஆம் அதிபதி. 7ன்னா கணவன் அல்லது மனைவி, 2ன்னா குடும்பம், யாருன்னா செவ்வாய். ஆக உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் இருக்கான்னா மேக்ஸிமம் திருமணம் உண்டு. திருமண வாழ்க்கையுமே செவ்வாய் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி, அவரே 4ஆம் அதிபதி. 5ன்னா அஃபேர்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம். ஒருவேளை அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் சக்ஸஸ் ஆகலாம், நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். ஆனாலும் ஏதோ ஒரு லைஃப்பில் சந்தர்ப்பத்தில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த மேரேஜ் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, முன்னோ பின்னோ. ஆக திருமண வாழ்க்கை நார்மலாக உங்களுக்கு இருக்கும். பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் குரு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இல்லைன்னா பிரிவு பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய கிட்ஸ் எப்படி இருக்குது? குழந்தை 5ஆம் அதிபதியாக சனி, அவரே 4ஆம் அதிபதியாக வர்றார். குழந்தை இல்லாமல் இல்லை, பிறக்கக்கூடிய குழந்தைகளால் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் இது இருக்குது உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்த்து, அதாவது உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக சனி இருக்கார், அவரே 5ஆம் அதிபதியாக இருக்கார். சனி அப்படின்னாலே அசையும் அசையா சொத்துக்கள் 4ஆம் இடம். ஸோ மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எப்பயுமே பழைய பொருட்கள் வாங்கினீங்கன்னா அது நீண்ட நெடுங்காலம் நிலச்சி நிற்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க, லக்னத்தில் பிறந்தவங்க. சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம், பழசுன்னு அர்த்தம். வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், மற்றபடி ஏதாவது இருக்கட்டும், அது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது இல்லாமல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கார், அது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதல்ல. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடன் அல்லது நோய், 6ஆம் அதிபதி குரு, 8ஆம் அதிபதி சுக்கிரன். நான் சொன்னேன் நீங்களே உங்களுக்கு எதிரின்னு. எப்பயுமே லைஃப்பில் நீங்கள் எதை செஞ்சாலும் கவனமாக இல்லைன்னா நீங்கள் தான் பிரச்சனைக்குரியவங்களாகவே நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக குரு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நோய் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும், கடனும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு மீன ராசியில் இருக்கார். மீன ராசி எப்பயுமே வைத்திய செலவுகளை சொல்வது, மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சொல்கிறது, வெளிநாட்டை சொல்கிறதும் அதுதான். ஆக நீங்கள் அடிக்கடி வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைவும் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிறது டயபெட்டிக்கோ, ஒபிசிட்டியோ, தைராய்டோ, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டோ, இப்படி ஏதோ ஒன்று இருக்கும். அதில் 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறது, விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்டோன் பிரச்சனைகள், கிட்னி, இப்படி. அது இல்லாமல் ENT பிரச்சனைகள், சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறதுக்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால நீங்கள் 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், கடன்னு அர்த்தம், தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு அர்த்தம். அதை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு, குறிப்பாக நோயிலேருந்து விடுபடுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கடனை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைஞ்சவொடனே இன்னொரு கடனை வாங்குங்க, அது ரொம்ப நல்லது. இதுதான் இதுக்கான தீர்வு. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், ஒரு குலதெய்வம் இருக்கும். அதை நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணால் கூட, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ, எந்த பெருமாளாக இருந்தாலும், எந்த அவதாரத்தில் அவர் இருந்தாலும் அவரை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தபடியாக பைரவருடைய வழிபாடு, சிவன் கோயிலில் பைரவர், அவருடைய வழிபாடு அல்லது நந்தியம் பெருமானுடைய வழிபாடு, இது ரெண்டையும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். குறிப்பாக புதன்கிழமை, சனிக்கிழமை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், இறை அருளால் உடல் ஆரோக்கியம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.